நீட் மாதிரியான காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து இனிமேல் வந்து அவாய்ட் பண்ண முடியாது சார். நீங்கள் அரசியலுக்காக ஏதோ ஒன்று பேசுங்க. போட்டித் தேர்வுகளை இனிமேல் போட்டித் தேர்வுகள் எல்லாம் நடத்தவே முடியாது. அந்த மாதிரி வாய்ப்புகளே கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் மார்க் வச்சு இனிமேல் வந்து சீட்டு கொடுக்க முடியாது. மெடிக்கல் காலேஜுங்கிறது இதை விட நிச்சயமாக கடினமானது தான். அதுக்கப்புறம் நீங்கள் யூஜி படிக்கணும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும். இது என்னென்னா நீங்கள் வந்து ஆர்வத்தை வளர்த்துக்கிறது மட்டும்தான். யாருக்கு பேஷன் இருக்கோ, யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு எந்த மன உளைச்சலும் இருக்காது, விரும்புவாங்க. நம்ம ஆர்வத்தை வளர்த்துக்கணும். நீங்கள் உட்காந்து அடுத்து 1 வருஷம் இருக்குது. 1 வருஷம் நான் மார்க் வருமா வராதான், போட்டித் தேர்வு தேவையா தேவையில்லையான ஒரு மாணவர்கள் உட்காந்து 4 பேர் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவன் 0 மார்க் தான் போய் எடுத்துகிட்டு வரும். மன உளைச்சல் தான் வரும். துப்பாக்கியை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதை யார் அதை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களை முதல்ல வந்து நீங்கள் தயாரிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தயாரிக்கிற துப்பாக்கியால் மகாத்மா காந்திகள் தான் கொல்லப்படுவாங்க அப்படின்னு ஒரு செய்யுங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு துப்பாக்கி தான் வந்து செல்ஃபோன். ஆமாம், நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதில் அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு. மாணவர் வந்து நான் ஏன் ஜெயிக்கலைன்னா டைவர்ஷனால தான் ஜெயிக்கல. 4 வேலை செய்வேன் சார், 4 வேலைக்கு சேர்ந்து நான் ஏதாவது நீட் படிக்கிறேன், ஐஐடி படிக்கிறேன், காலேஜ் படிக்க போகிறேன், என்னோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து நான் பண்ணுறேன்னா அவர் ஜெயிக்க மாட்டேன். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் முடிவுகள், ஆட்சி அமைப்பது யார் என்ற விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், கல்வி சார்ந்து மாணவர்கள் நலன் சார்ந்து பேச வேண்டியதும் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டியதும் நம்முடைய கடமையாகும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனை கூற இணைந்திருக்கிறார் கல்வியாளர் முனைவர் தர்மராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீட் இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆரோக்கியமான போட்டியாகவும் சில பேர் எடுத்துக்கிறாங்க, சில பேர் வந்து தேவையற்றதுன்னு பேசுகிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நுழைவுத் தேர்வு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா? அது மாறுபட்ட சிந்தனைகள் பல இடங்களில் வந்து தென்படுது. சில இடங்களில் வந்து இல்லை, அதை ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறாங்க. இது நீட் தேர்வு தமிழகத்தில் எந்தெந்த அளவுக்கு மாணவர்களை உருவாக்கியிருக்கு, நீட் தேர்வு மூலயமா வந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் அகில இந்திய ரீதியில் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை, சீட்டு எத்தனை சார்? நீட் அதாவது எம்பிபிஎஸ் சீட்டு வந்து இந்தியா முழுக்க ஒரு 75,000 சீட் இருக்குது சார். அது அடிக்கடி கூடிக்கிட்டே போது, சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15% ஆல் இண்டியா கோட்டா, 85% ஸ்டேட் கோட்டா. ஒரு மாநிலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் தான் 85% படிக்க முடியும். 15% ஆல் இண்டியா கோட்டா, எல்லா மாநிலத்திலிருந்துமே அதில் சேர முடியும். இப்போ இன்றைக்கி வந்து சார் இது தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நீட் மாதிரியான காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து இனிமேல் வந்து அவாய்ட் பண்ண முடியாது சார். நீங்கள் அரசியலுக்காக ஏதோ ஒன்று பேசலாம். போட்டித் தேர்வுகளை இனிமேல் போட்டித் தேர்வுகள் எல்லாம் நடத்தவே முடியாது. அந்த மாதிரி வாய்ப்புகளே கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் மார்க் வச்சு இனிமேல் வந்து சீட்டு கொடுக்க முடியாது. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க அந்த மாதிரியான நடைமுறை கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. அதுவும் இன்றைக்கி காலாவதி ஆயிடுச்சு. போன தடவை இந்த மாதிரி நீட்டு எதிர்ப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பல தடவையில் வேறு இந்த கல்வி அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீட்டை நாங்கள் வந்து நிறுத்திட்டு பேன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சீட்டுன்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வருவோம், அது ஸ்டேட் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கொண்டு வருவோம், நாங்களே ஒரு நுழைவுத் தேர்வு நடத்துவோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு மாணவர்களை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் மார்க் வச்சு இனிமேல் சீட்டு கொடுக்க முடியாது. அது எந்த மாநிலத்திலுமே அப்படி கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஆல் இந்தியா நீட்டும் சில மாணவர்களை மன உளைச்சல் கொண்டு போயிருக்கு அப்படின்னு வர செய்தியெல்லாம் சார், இது வந்து மாணவர்களை நம்ம தயார்படுத்தணும். நீங்கள் மாணவர்களை தயார்படுத்தணும், அந்த தேர்வுக்கு தயார்படுத்தணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு தேர்வுங்கிறது 3 சப்ஜெக்ட் சார். இது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜின்னு சொல்கிறோம் நம்ம. இது நான் 3 சப்ஜெக்ட்டு. 11வது 12வது 11வதுல 50% சார் அந்த எக்ஸாம். 12th ஸ்டாண்டர்டில் 50%. இவ்வளோ தான் எக்ஸாம். அவன் இன்னும் 2 வருஷமாக படித்தாங்களோ அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்னும் புரிஞ்சு படிக்க சொல்கிறாங்க. ஏற்கனவே 2 வருஷம் என்ன படித்தானோ அதுலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி போட்டித் தேர்வு எல்லாமே இதில் வந்து யூஜி எக்ஸாம், காம்படேட்டிவ் எக்ஸாமுக்குமே 11th 12thலேருந்து தான் சிலபஸ். படித்ததை இன்னும் கொஞ்சம் படிக்க சொல்கிறாங்க. எனக்கு இது மன உளைச்சலாக இருக்குன்னு ஒரு மாணவர் சொன்னார்னா, சரி நீங்கள் உங்கள் சீட்டு கிடச்சிருச்சு, எம்பிபிஎஸ் சேர்ந்துட்டீங்க, அங்கே வந்து 18 பேப்பர் இருக்குது. அது இதை விட பல மடங்கு நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும். இந்த சப்ஜெக்டே இன்னும் டெப்த்தாக தான் இருக்கும். 18 பேப்பர் கிளியர் பண்ணணும். அதில் நிறைய ப்ராக்டிக்கல் இருக்குது. இது வந்து பேஷன் வளர்த்து சார், ஆர்வத்தை வளர்த்துக்கணும் சார். யாருக்கு மன உளைச்சலாக இருக்கணும்னா, ஆர்வம் இல்லாதவங்க
இப்போ ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சா மன உளைச்சலாக இருக்கும். இது மன உளைச்சலுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு எக்ஸாமை வந்து அது வந்து மக்களோட அது நம்ம வந்து நீங்கள் அந்த மாதிரி நம்மளை அவங்க மக்களை வந்து கைட் பண்ணணும். மாணவர்களை நம்ம கைட் பண்ணணும். நம்ம போட்டி தேர்வுங்கிறது ஒரு தேர்வு வச்சா அனாவசியமாக எழுதிட்டு போக வேண்டியதான். அது அனாவசியமாக ஏன்னா வாழ்க்கை பூரா தேர்வுகள்லாம் இருக்குது. இப்போ எல்லாம் எங்கே போனாலும் தேர்வு தான். நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் போனீங்கனாலுமே இதை விட கடினமாக தான் இருக்க போகுது. இதை விட ஈஸியாக இருக்க போகிறதில்ல. மெடிக்கல் காலேஜுங்கிறது இதை விட நிச்சயமாக கடினமானது தான். அதுக்கப்புறம் நீங்கள் யூஜி படிக்கணும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும். இது என்னென்னா நீங்கள் வந்து ஆர்வத்தை வளர்த்துக்கிறது மட்டும்தான். யாருக்கு பேஷன் இருக்கோ, யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு எந்த மன உளைச்சலும் இருக்காது, விரும்புவாங்க. நம்ம ஆர்வத்தை வளர்த்துக்கணும். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த காமர்ஸ் படிப்பில் கொஞ்சம் மோகம் அதிகமாக இருக்குது மாணவர்களுக்கு. அதனுடைய பயன்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் குவிஞ்சு இருக்குது சார். அதே அளவு வாய்ப்பு எவ்வளோ இருக்கோ அதே அளவு போட்டியும் இருக்குது. போட்டி இருக்க தான் செய்யும். உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களில் 50% இளைஞர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் வந்து நிறைய வாய்ப்புகளும் இருக்குது, நிறைய போட்டிகளும் இருக்குது. ஸோ படிப்பு அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம், எதில் வேணால் ஜெயிக்கலாம். அதை புரிஞ்சு படிக்கணும், அதில் ஆர்வத்தை வளர்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னென்னா நம்ம எதை செய்கிறோமோ அதில் ஆர்வத்தை வளர்த்துக்கணும். ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது, தோக்க மாட்டாங்க. முதல்ல வந்து நீங்கள் தேர்வுகளுக்காக படிக்கக்கூடாது. மாணவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிறோம். மாணவர்களுக்கு எங்கள் மாணவர்கள் நான் சொல்கிறது எக்ஸாமுக்கு படிக்காதான் தான் சொல்லுவேன். இன்றைக்கி ஒரு பாடம் எடுக்கிறோம், சப்ஜெக்டை லவ் பண்ணுங்கள், அந்த சப்ஜெக்டை ஆழமாக புரிஞ்சுக்குங்க, மீதி தானாக நடக்கும். மற்ற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ லாங் டேர்மாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஓரியன்டாக வந்து அவங்களோட நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது சார். நான் எல்லாருக்கும் மாணவர்கள் தொடர்ந்து சொல்கிறது இதுதான். நீங்கள் ப்ராசஸ் ஓரியன்டாக இருங்க, ரிசல்ட் ஓரியன்டாக இருக்காது. என்ன ரிசல்ட் வரப்போகுதுங்கிறத பற்றி கவலைப்படாது. அதே உனக்கு அது என்ன பிரச்சனை, அந்த மன உளைச்சல்னால இங்கே படிப்பு போயிடும். இன்றைக்கி உட்காந்து அடுத்து 1 வருஷம் இருக்குது, 1 வருஷம் நான் மார்க் வருமா வராதா, போட்டித் தேர்வு தேவையில்லையான ஒரு மாணவர்கள் உட்காந்து 4 பேர் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவன் 0 மார்க் தான் போய் எடுத்துகிட்டு வருவான். மன உளைச்சல் தான் வரும். நீங்கள் சப்ஜெக்டை லவ் பண்ணுங்கள், சப்ஜெக்டை புரிஞ்சுக்கங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. MBBS சீட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பேராமெடிக்கல் கோர்சஸ்ஸு எவ்வளோ கோர்சஸ் இருக்குது. பேராமெடிக்கலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு தேவையில்லை. அதில் சில டீம்டு யூனிவர்சிட்டிஸில் அவங்களே எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம தேவை என்னென்னா இந்த போட்டி நிறைய இருக்குது, நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய போட்டி இருக்குது. போட்டியில் நம்ம யாருங்கிறது நம்ம அது வந்து மக்கள் வெளியில் சொல்ல வேண்டியது இருக்குது. உங்கள் திறமை என்ன, திறமையை நீ வளர்த்துக்கணும், ஆர்வத்தை வளர்த்துக்கணும், இவ்வளோதான். அன்னன்னைக்கு வேலையை நீங்கள் வந்து ஆர்வமாக புரிஞ்சு நேரத்தை வீணாக்காமல் ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா தேர்வுலாம் ரொம்ப ஈஸியான தேர்வு தான். எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்துடலாம். இப்போ பெற்றவங்களை வந்து படிப்பதற்கான இந்த சூழலை உருவாக்கி தந்தாலும் பேராசிரியர்களை வந்து படிப்பு சம்மந்தமாக வந்து சொல்லி கொடுத்தாலும் படிக்க வேண்டியது மாணவர்கள் தான் இல்லைங்களா? இல்லை, அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. அது எப்படி நீங்கள் ஆல்டர்னேட்டே கிடையாது. இப்போ பெரும்பான்மையான மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கைபேசி நமக்கு வந்து உதவி புரியும், என்ன கைபேசி நம்மளை காப்பாற்றும், கைபேசி நமக்காக வந்து பரீட்சை எழுதும், அந்த நினைப்பிலே பல மாணவர்கள் வந்து பயணிப்பது எதை காட்டுகிறது சார்? டைவர்ஷனுங்கிறது வந்து மிக மிக மோசமான ஒரு பிரச்சனை சார். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா டைவர்ஷன்ஸ். ஸோ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யுங்க, எந்த தொழில். இன்றைக்கெலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சுய தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா லோன் யார் போனாலுமே நீங்கள்லாம் நிறைய லோன் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன லோன்லாம் பேங்க்கில் நிறைய கொடுக்குறாங்க. நிறைய வழிகாட்டுதல்கள்லாம் நிறைய இருக்குது. IITலேயே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் சேர்ந்துட்டீங்க. இப்போ கேரளாலலாம் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு நான் நல்ல ப்ராஜெக்ட் ஐடியா ஒன்று எடுத்துகிட்டு போய் காலேஜில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா 70% வந்து அட்டெண்டன்ஸ் வந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் காலேஜுக்கே வர தேவையில்ல, அந்த போய் ப்ராஜெக்டை பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சுயமாக பண்ண சொல்கிறாங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இன்றைக்கி IITயில் ஆரம்பிக்குது. ஸோ க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆன்லைன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, யார் வேணால் என்ன வேணால் சாதிக்கலாம். ஸோ வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். டைவர்ஷனுங்கிறது மிக மிக மோசமான ஒரு விஷயம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி செல்ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மன உளைச்சலுங்கிற விவாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சலுங்கிற விவாதம் நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், அப்படி ஒரு டிஸ்கஷன் இங்கே நடக்கல. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல. நீங்கள் இங்கே நம்ம வந்து திரும்ப நீங்கள் செல்ஃபோன்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மன உளைச்சலை கொடுக்குது. இது வந்து நமக்கு ஒரு சேயிங் இருக்குது சார். நீங்கள் துப்பாக்கியை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களை முதல்ல வந்து நீங்கள் தயாரிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தயாரிக்கிற துப்பாக்கியால் மகாத்மா காந்திகள் தான் கொல்லப்படுவாங்க அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு துப்பாக்கி தான் வந்து செல்ஃபோன். ஆமாம், நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதில் அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அது பயன்படுத்த தெரியலன்னா அதை தூக்கி ஓரமாக வச்சிடணும்.
அது எப்படி பயன்படுத்தணும்? இன்னைக்கு 99% இளைஞர்களுக்கு அது பயன்படுத்த தெரியல. அதோட வடிவமைப்பே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு சாஃப்ட்வேரே எப்படி பண்றாங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெரிய 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 கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த உள்ளுக்குள்ள நீங்க அந்த மொபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களை ரீடைன் பண்றதுக்கான வேலை தான் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய உலகத்தோட அறிவாளிகள் எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் உட்காந்துட்டு ஒருத்தர் செல்போனை யூஸ் பண்ண உள்ள வந்தாருன்னா அவர் எப்படி நம்ம ரீடைன் பண்றதுங்கிறது தான் இங்க மிகப்பெரிய வேலையா இருக்கு. மிகப்பெரிய சம்பளமும் இன்னைக்கு இருக்கிற ஐடி கம்பெனியில் அதுக்கு தான், அந்த வேலைக்கு தான். ஸோ அவங்களோட வேலை அது. இது இந்த 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 இதில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. இந்த தூண்டிலில் போய் மாணவர்கள் மாட்டக்கூடாது. அதோட டிசைனே அதான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம மூழ்கிடுவோம். அந்த மாதிரி தான், அந்த சைக்காலஜியில் தான் அது செஞ்சுருக்காங்க. ஸோ டைவர்ஷனுக்கு நீங்கள் நிறைய வாய்ப்பு இருக்குது. டைவர்ட் ஆகிறவங்களுக்கு மன உளைச்சல் தான் வரும். அதுக்கு நீங்கள் ஒரு தேர்வுகளை நீங்கள் குறையாக சொல்ல முடியாது. சப்ஜெக்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஒரு மாணவர்கள் சரி, இந்தியாவில் யாரோ ஒருத்தர் 720க்கு 720 எடுக்கிறாருன்னா முடியுதுன்னா எல்லா மாணவர்களும் ஒருத்தரால் முடியுதுன்னா ஒவ்வொருத்தராலையும் முடியும் சார். ரொம்ப ரொம்ப எல்லாம் இது எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, பேசுகிற நேரத்தில் உலகத்தில் இது இந்த நேரத்துக்கு உலகத்தில் ஏதோ ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம். நிச்சயமா உலகம் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ நான் இல்லை பழைய எக்ஸாம் தான் நான் எழுதுவேன். இது யாரும் நீங்களோ நானோ ஒரு அரசாங்கமோ தீர்மானிக்க முடியாது. உலகத்தோட போக்கு தீர்மானிக்கணும். இன்னைக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கணும், தேர்வு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம உட்காந்து 2 பேரோ உட்காந்து ஒரு அரசாங்கமோ உட்காந்துலாம் தீர்மானிக்க கூடாதுன்றது என்னோட கருத்து. உலகத்தோட போக்கு தீர்மானிக்கணும். உலகம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கோ அதை நோக்கி நம்மளோட கல்வியும் அதோட தரமும் போகணும். அதை தொடர்றது ரிமோட்ல இருக்கிற மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு தான் அரசாங்கம் இருக்கு. நான் ஒரு குக்கிராமத்தில் இருக்கேன், நான் எப்படி சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னா அந்த பிரச்சனையை தீர்வு செய்யறதுக்காக நம்மளாம் இருக்கும். நம்ம கல்வியாளர்கள் அதுக்கு தான் இருக்கோம், டீச்சர் அதுக்கு தான் இருக்காங்க. இன்னைக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வருமானத்தில் 33% பள்ளி கல்வித்துறைக்கு தான் நம்ம செலவு பண்ணுறோம். அந்த செலவு போய் அந்த மாணவரை போய் அடையணும். ஒருத்தன் ஏதோ ஒரு மலை கிராமத்தில் குக்கிராமத்தில் ஒரு மாணவர் நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டானா அவனை அதுக்கான சரியான வழிகாட்டுதலில் கொடுத்து அங்கே எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த சிஸ்டம் இருக்கே தவிர இல்லை அது எக்ஸாம் வேறு தப்பான எக்ஸாமு அப்படின்னு பேசுறதுக்கு நம்மளாம் இல்லைல்ல. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் தப்பு அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நம்ம இருக்கோம். அப்படி கிடையாது. அவன் விருப்பப்பட்டானா அவனுக்கு உரிமை இருக்குது. அவனுக்கு உரிமை சார், ஒவ்வொருத்தருக்கும் இங்கே உரிமை இருக்குது சார். ஒவ்வொரு இது இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவருக்கும் எந்த மூலையில் வேணா இருக்கட்டும், அவனோட பின்புலம் என்னவா வேணா இருக்கட்டும், அவனுக்கு ஆசைப்படுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. அடிப்படை கல்வி உரிமை அவனுக்கு இருக்குது. அவனை ஆசைப்பட்டானா அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் வைக்கிறதுக்கானது தான் இந்த சிஸ்டம் இருக்குது. பள்ளி கல்வித்துறைங்கிற சிஸ்டம் அதுக்கு தான் இருக்குது. நம்மளாம் அதுக்கு தான் இருக்கோம். அதனால் நீங்கள் அந்த சிஸ்டம் இந்த மாதிரி எக்ஸாம் முறையெல்லாம் நம்ம விமர்சிக்கிறது நம்மளை திரும்ப பின்னாடி தான் கொண்டு போகும். ஏன்னா நம்ம விமர்சிட்டு உட்காந்துருக்கும் போது உலகம் முன்னேறிட்டு இருக்கு. ஸோ உலகம் முன்னேறதுனா உலகத்துக்கு கூட நம்மளும் முன்னேறணும். எந்த மாதிரியான தேர்வுனா நீ வை, அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், என் மாணவர்களை நான் தயார்படுத்துகிறேங்கிற மனநிலை ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது போல் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அதே போல் பார்த்தீங்கன்னா ஏல் யூனிவர்சிட்டி, ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிலாம் நீங்கள் சொல்கிற அந்த மெத்தடில் தான். ஏன் ஒருபடி மேலேயே போனீங்கன்னா டென்மார்க்கு ஃபின்லாந்தெல்லாம் அந்த சிஸ்டமேட்டிக்கே மாறி இருக்கு. நீங்கள் சொல்கிற அப்டேட் அங்கே அப்படியே டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உலகத்தரம் வாய்ந்த கல்வி அதை இலவசமாக கொடுக்குறாங்க. டென்மார்க்லேயும் ஃபின்லாந்துலேயும் யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்குது. அதை உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா பல நாடுகளை நடைமுறைப்படுத்துகிறாங்க. நாம் அது போல் மேலை நாடுகளை நோக்கி அதுக்கு சவால் வர அளவுக்கு எப்போது வளருது? மாணவர்கள் தயாராகிட்டாங்கிறது என்னோட தனிப்பட்ட சார். நம்மள மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் மாதிரி திறமையான மாணவர்கள் உலகத்திலே கிடையாது சார். ஒவ்வொருத்தருமே திறமையான ஆள் தான். அதனால தான் மேலை நாடுகளில் இவர்களை சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை உட்பட பல பேர் சாதிக்கிறாங்க. அமெரிக்காவில் இன்னைக்கு தமிழர்கள் இல்லைன்னா அமெரிக்காவே கிடையாது. இல்லை, அமெரிக்கா மட்டும் இல்லை, நிறைய நாடுகள். அதுதான் உலகத்தோட உச்ச நாடு சொல்லலாம். உச்ச நாடு எது பவர் சென்டராக இருக்கோ அங்கேயே நம்ம இந்தியர்கள் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க. ஸோ திறமை பிரச்சனையே இல்லை சார். முதல்ல போட்டித் தேர்வுங்கிறது திறமை சம்மந்தப்பட்டதே கிடையாது. அதில் ஒன்றும் திறமை பெரிய இது கிடையாது. யார் வேணால் தயார் பண்ணலாம். நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன், 70-30 சொல்லுவேன். ஒரு ரூரல் வில்லேஜ்லேருந்து சார் நான் கவர்மெண்ட் தமிழ் மீடியத்தில் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, நான் நீட்டு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு பேரண்ட் ஸ்டூடெண்ட்டு என் முன்னாடி உட்காந்து கேட்டாங்கன்னா, உன்னை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது 70% என்னோட பொறுப்பு, 30% உன்னோட பொறுப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீ செய். நீ யாரை வேணா இருந்துட்டு போ, எனக்கு என்ன சார் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஃபிசிக்ஸ் சுட்டு போட்டாலும் வராது, பரவாயில்ல,
என் பொறுப்புன்னு சொல்கிறேன் சார் நான். நீங்கள் 2027 ஒரு மாணவர் வரா, நீங்கள் ஒரு மாணவரை என் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன் 70% என் பொறுப்பு. நீ பாஸ் பண்ணுற 70% என் பொறுப்பு, 30% உன் பொறுப்பு. உனக்கு தேவை வெறும் ஆர்வம் மட்டும்தான், வேறு எதுவுமே தேவையில்லை. எனக்கு சப்ஜெக்ட் தெரியாது, எதுவுமே தேவையில்லை. நான் படிக்க வைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் தானே சார். நமக்கு 7.5% வந்த முதல் வருஷத்தில் டாப் 5க்கு வந்து சிஎம் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் கேஎம்சியில் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டிலே 5 பேர் கொடுக்குறாரு. அதில் 2 பேர் நம்ம மாணவர்கள். நான் வெறும் அதில் அந்த பேட்சில் படித்தது வெறும் 80 பேர். தமிழ் எத்தனை லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்கான், அதில் 80 பேரில் 2 பேர் வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் தானே. நம்ம அப்படி தான் சார் நடத்துகிறோம். அது வந்து பயிற்சி நல்ல விதமாக அமையும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வந்து குக்கிராமத்துலேருந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு மாணவர்களை தயார்படுத்த முடியுமா? நிச்சயமா. இதில் வந்து சைக்காலஜி பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நான் முதல்ல திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி நீட் வந்து பார்த்தீங்கன்னா திறமை சம்மந்தப்பட்ட எக்ஸாம் முழுக்க திறமைன்னு நான் சொல்ல மாட்டேன். 100% திறமை இருக்கிறவங்க தான் பாஸ் பண்ண முடியும். ஆர்வம் இருந்தால் போதும். 30% திறமை, 70% ஆர்வம். ஆர்வம் இருக்கிறவனை கூட்டிகிட்டு வந்து நம்ம கிட்ட விட்டிங்கன்னா ஒரு ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு எக்ஸாம் அது. 720 மார்க். நீங்கள் 600 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஏதாவது 2 சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 360 நாள். இப்போ இன்னிலேருந்து ஒரு 300 நாள் நீங்கள் எக்ஸாமுக்கு இருக்குன்னா, இந்த ஒரு வருஷத்தை முழுக்க ஒரு மாணவர் வந்து அந்த போட்டி தேர்வுக்காகவே அர்ப்பணிக்கணும். நான் 4 வேலை செய்வேன் சார், 4 வேலையோட சேர்த்து நான் நீட்டை படிக்கணும். இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 4 வேலை செய்வேன், அது கூட சேர்ந்து நான் படிப்பேன், நீட்டும் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக ஜெயிக்க முடியாது. நான் இப்பயே சொல்லிவிடுவேன். எவ்வளோ பெரிய அறிவாளியாகனா நீ இருந்துட்டு போ, எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கட்டும், ஸ்டேட் ஃபஸ்ட் வரட்டும் 12th, அவர் வந்து சார் நான் 10 வேலை செய்வேன், கூட சேர்ந்து நான் மொபைல் நோண்டுவேன், சீரியல் பார்ப்பேன், கூட சேர்ந்து நான் நீட்டும் படிக்கிறேன் சார், நான் அட்மிஷன் போடும்போதே சொல்லிவிடுவேன், தம்பி நீங்கள் பாஸ் பண்ண மாட்டீங்க. நீட்டு மட்டும் இல்லை, எந்த படிப்புலையும் வந்து ஆர்வம் வேணுமா வேண்டாமா? நிச்சயமா ஃபோக்கஸ் வேணும், ஆர்வம் வேணும். இன்னைக்கு இந்த தலைமுறையோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க, டைவர்ஷன்ஸ் தான். நீங்கள் ஃபோன் மாதிரியான டைவர்ஷன் நீங்கள் நிறைய இருக்குது. நிறைய டைவர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப இன்றைக்கி நிறைய மால் வந்துருச்சு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சர்வசாதாரண விரல் நுனியில் இன்றைக்கி எல்லாமே இருந்தது. டைவர்ட் ஆகிட்டேன், எனக்கு தினமும் 4 கமிட்மெண்ட் இருக்குது, அது கூட சேர்ந்து நான் ஏதோ ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்க போகிறேன், ஏதோ ஒரு காலேஜ் படிக்க போகிறேன்னா அவர் ஜெயிக்க மாட்டார். நாங்கள் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான் நடத்துகிறோம். வந்து நீங்கள் தங்கி படிதான் நான் சொல்கிறேன். ஒருத்தர் மாணவர் வந்து தங்கி படிக்கிறாருன்னா அதான் நான் சொல்கிறேன், 70-30 70% நான் செய்கிறத சொல்லணும். ஷெடியூல்லேருந்து காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கணும், என்ன செய்யணும், ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. தினமும் விளையாட விடுவோம், ப்ளே ஹவர்ஸ் இருக்குது, ஜாலியாக படிக்கலாம். என்ன ஒரு வேலையை எடுத்துகிட்டு அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ண, இவ்வளோ தான் சார் நம்மளுக்கு. ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கோ, ஐஐடி செய்யணும், ஐஐடி விளையாட போகிறோன்னா போய் நீ அதை முழுசாக பண்ணுன்னு நான் சொல்கிறேன். சார் எனக்கு கிரிக்கெட் விளையாடணும், போட அதை போய் பண்ணு, அதில் சாதி. பட் ஆனால் அது மட்டும் தான் பண்ணணும். நான் சினிமா பார்த்துட்டே கிரிக்கெட் விளையாடுவேன்னா நீ இது ரிசல்ட் நம்ம இப்போயே சொல்லிடலாம் தானே. இல்லை சார் நான் சினிமா பார்த்துட்டே கிரிக்கெட் விளையாடுறதுனா விளையாடுற வேலையை செய். இது வந்து இந்த பருவம் ரொம்ப முக்கியம் சார். இந்த வயது வந்து 10ஆம் வகுப்பு 11 12 எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கொஞ்சம் நம்ம ஆரம்பிச்சிடணும். நம்மளோட இலக்கு என்னங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். நம்ம முழுக்க ஒரே ஃபோக்கஸாக இருக்கணும். எதுவாக வேணால் இருந்துட்டு போனேன், மியூசிக் பண்ணுறேன்னா பண்ணு. நான் வர மாணவர்கள் யாரையும் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. சார் இல்லை சார் அவனுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீட் சேர்த்துக்குங்க, இல்லை சார் நீங்கள் போய் அதிலே போடுங்கன்னு தான் சொல்கிறேன். பட் என்னென்னா பேஷன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது உண்மையானதாக இருக்கணும். நம்மளுக்கு மாணவர்களுக்கு இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எது பேஷன், எது இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை கெரியரை எடுத்துக்க முடியாது சார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி போய் ஒரு ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா, எதிராக அவனுக்கு ஆர்வம் எதில் இருக்குன்னு கேட்டால், நான் ஃபோனு ஆண்ட்ராய்டு எனக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ரோக்ராம் சொல்லுவான். ஏன்னா ஃபோனு விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதுக்காக விஸ்காம் எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. என் மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நோண்டுறது ரொம்ப பிடிச்சிரும். விஸ்காம் பண்ணனா ஃபோன் நோண்டலாம், கேமரா நோண்டலாம். அது வந்து இன்ட்ரெஸ்ட் அந்த நேரத்துக்கு இருக்கும். அதை நம்ம கெரியராலாம் மாற்றிக்க முடியாது. பேஷன் இருக்கான்னு பார்க்கணும். சரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறோம். ஒரு பையன் என்கிட்ட வரான், சார் நான் தூங்குனா தலை மேலே பைக் ஓடுது, டொருன்னு சத்தம் வருது அப்படின்னா நான் கண்ணை மூட்டு போய் படுறான்னு சொல்லு, அவன் ஜெயிச்சிருவான். அது பேஷன் இருந்தால் ஜெயிச்சிடலாம் சார், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜெயிச்சிடலாம். இது முதல்ல வந்து நல்ல வழிகாட்டுதல் இருந்தால் ஜெயிச்சிடலாம். கரெக்டாக கைட் பண்ண முடிஞ்சால் இது ஜெயிச்சிடலாம். அது முழுக்க சைக்காலஜி தான். திறமை எல்லாருக்கும் இருக்குது. திறமை இல்லாத மனிதர்களே உலகத்தில் கிடையாது. அவங்களுக்கு தன் திறமையை கண்டுபிடிக்காதவங்க தான் இருக்காங்க. என் திறமையை நான் உணர்ந்துட்டேன், என் திறமையை நான் உணரலன்ற மாணவர்கள் தான் இருக்காங்களே. திறமை இருக்கிற மாணவர்கள் இல்லாத மாணவர்களே கிடையாது. என்கிட்ட இருக்கிற எல்லாரும் திறமையான மாணவர்கள் தான். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில நீங்க அருமையா சொன்னீங்க, டைவர்ஷன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல இருந்து அதை நீங்க உணரணும். ஒரு மாணவர் வந்து நான் ஏன் ஜெயிக்கலன்னா டைவர்ஷனால தான் ஜெயிக்கல. 4 வேலை செய்வேன் சார், 4 வேலைக்கு கூட சேர்ந்து நான் ஏதாவது நீட் படிக்கிறேன், ஐஐடி படிக்கிறேன், காலேஜ் படிக்க போறேன், என்னோட இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து நான் பண்றேன்னா அவர் ஜெயிக்க மாட்டார் சார்.
வெறும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்னா அந்த விஷயத்தை ஜாலியாக செய்யலாம். அதுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே, ஏன்னா நான் வந்து அதுக்கு ஸ்ட்ரெஸ்க்கு நான் அகெயின்ஸ்ட். எங்கள் பசங்க யாரும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தை மறந்து போயிடுவான். ஒருத்தன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையே 2 மாதத்தில் மறந்துடுவான். இப்போ விளையாடிட்டே நல்லா ஜாலியாகவே படிக்கலாம். செய்கிறத ஃபோக்கஸ்டாக பண்ணணும், ஆர்வத்தோடு பண்ணணும். இது ஜெயிக்கலாம். வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம் சார். நன்றி சார்.